அதுக்கான ஏற்பாடு தான் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்ன இது ஆச்சரியமா இருக்கு? மாரி பூஜை பண்ண நீ ஏற்பாடு பண்றியா? இதுல என்னமோ உள்குத்து இருக்கு. என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க? மாரிக்கு குழந்தை பிறக்க போகுது, பேத்தி பிறக்க போறத நினைச்சு ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க? நான் தான் சொன்னேன். மாசமா இருக்கிற மாதிரி கொலு பூஜை பண்ணா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த மகாலட்சுமியே வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படியும் மருமக மாரி வயித்துல வந்து பிறக்க போறது மகாலட்சுமி அம்சமான தேவிதான். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். சரி ஆசினி, எல்லா ஏற்பாடுகளையும் நல்லபடியா பண்ண. சரிங்க மாமா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஏய், என்ன கொலு பொம்மை மாதிரி அப்படியே நீ நின்னுட்டு இருக்க? வந்து இந்த பொம்மையெல்லாம் அடுக்கு வா. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அத்த, இப்ப இவ எதுக்கு இங்க வரா? அந்த பக்கம் போய் வைக்கிறேன். அத்த, என்ன ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு? மாரிய பூஜைக்கு வர வச்சு அவ வயித்துல இருக்கிற குழந்தைய அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. அத்த, எல்லாரும் பண்றீங்க, நானும் ஏதாவது பண்றேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அத்த. இத பாரு, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த கொலு பூஜையில நீ கலந்துக்காம ஒதுங்கியே இரு. அத்த, எதுக்கு என்ன ஒதுங்கி இருக்க சொல்றீங்க? மாரி வயித்துல இருக்கிற கருவை அழிக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது நீ குறுக்க வந்து உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ, அத்தை வேற நான் சொன்ன பொய்ய நம்பிட்டு என் வயித்துல குழந்தை இருக்க நம்பிட்டு இருக்காங்களே. உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏய், அத்தை, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை. இத பாரு, கோரக் கூட மாரி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எனக்கு எதிரான சக்தி இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஆனா உன் வயித்துல இருக்கிற குழந்தை எனக்கு பலமுள்ள சக்தியா வளரும் அப்படின்னு சொல்லிருக்காரு. புரியுதா? அதனால உன் வயித்துல இருக்கிற குழந்தை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு நான் ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணி அனுப்புறேன், ஓகேவா? சரிங்க. அத குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. போ போ போ. ஐயோ, இந்த பொயில இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியும் நீயே. நவராத்திரி ஏற்பாடுகள்லாம் சிறப்பா இருக்குதே. சிஸ்டர், இன்னும் யாரும் ரெடி ஆகி வரலையே. நாம என்ன பண்ண போறோம் சிஸ்டர்? இந்த இரிடியம் கல்ல இருந்து வர கதிர்வீச்சு சரியா மாரி வயித்துல படுற மாதிரி செட் பண்ண போறோம். எப்படி? அங்கிள், இப்படி வாங்க. வாங்க. நானே வரேன். எதுக்கு என்ன போட்டு இருக்கிறாள்வோ? இப்படி உட்காருங்க. நானா பூஜை பண்ண போறேன்? மாரி தானே பூஜை பண்ண போறா. மாரி தான் பூஜை பண்ண போறா. ஆனா அதுக்காக மாரிய உட்கார வச்சு இரிடியம் கதிர்வீச்சு கரெக்டா விழுதா இல்லையான்னு செக் பண்ண முடியுமா இல்ல? அதுக்கு உட்காருங்க அங்கிள். உட்காருங்கன்றல. இப்போ நீங்க தான் மாறி. நான் தான் மாறியா? காமெடி பண்ணாதீங்க ஆண்டி. நீங்க அங்க இருந்து ரேடிய கதிர் கரெக்டா அங்கிள் வயித்துல படுற மாதிரி செட் பண்ணுங்க. சங்கரபாண்டி, அசையாம பூஜை பண்ற மாதிரி அப்படியே உட்காரணும். மாட்டேன். கதிர்வீச்சு என் வயித்துல பட்டுரும். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் கிளம்புறேன்ப்பா. ஐயோ, இதுக்கு ரெண்டு என்ன வச்சு பரிசோதிக்கிறீங்களே? உங்க வயித்துல குழந்தையா இருக்கு, பயப்படுறீங்க. உங்களுக்கு
லைட்டா வலி எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஐயோ, எவ்வளவு பொம்மைங்க. ஹாய். மாமா குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் ஹாசினி. எங்க பார்வதி சுஜாதாலாம் இன்னும் ரெடி ஆகலையா? அவங்க கோயில் போயிருக்காங்க மாமா. சுத்தம். மாமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க பட்டு வெட்டி சட்டையில சூப்பரா கலக்குறீங்க. இன்னைக்கு என் மருமகளும் மகனும் வர போறாங்கல்ல, ஆ, அதுவும் இல்லாம என் மருமகன் மாறி கோலு பூஜை பண்ண போறாள்ல, ம். அதுவும் இந்த வீட்டை விட்டு போய் எவ்வளவு நாள் கழிச்சு மாறி வீட்டுக்கு வந்து அவ கையால பூஜை பண்ண போறா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா மாமா, மாறி கையால திரும்பவும் இந்த வீட்ல பூஜை நடக்க போகுதுல்ல, அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆமாம்மா. மாறி இருக்கும் போதே இந்த வீடே தெய்வீகமா இருக்கும். மாறி போனதுக்கு அப்புறம் இந்த வீடு வீடு மாதிரியே இல்ல. இன்னைக்காச்சும் பூஜை நல்லபடியா நடக்கணும் மாமா. ஆமா ஹாசினி, எல்லாம் இந்த சனியன்களால் தான். என்னைக்காவது ஒரு நாள் கோவத்துல கத்தி எடுத்து எல்லாரையும் குத்தி கொல்ல போறேன் பாரு. ஐயோ மாமா, நல்லது நடக்க போகும்போது எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் மாறி கேட்டா ரொம்ப சங்கடப்படுவான் மாமா. அவ்வளவு கோவம் உள்ளுக்குள்ள இருக்குமா? என்ன பண்றது, எல்லாத்தையும் அமைதியா அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹாசினி, நம்ம வீட்டு நகையெல்லாம் போட்டு வர. எல்லாம் அந்த தாராத்து ஏற்பாடாதான் இருக்கும். நீ சொல்றதும் சரிதான் ஸ்ரீஜா. எல்லாத்துக்குமே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பட்டு புடவை, நகை, பணம் இதெல்லாம் என்னைக்குமே நான் பெருசா நினைச்சதே இல்ல. ஏன்னா அது என்னைக்குமே நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தராது. மாறி, உன்கிட்ட எதுவுமே இல்லனா இல்லன்னு சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்க. நான் தத்துவம் எல்லாம் சொல்லல அத்தை, உண்மையத்தான் சொல்றேன். நீங்க எவ்வளவுதான் நகை போட்டிருந்தாலும் இந்த அம்மன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு முன்னாடி நீங்க போட்டிருக்கிற நகைக்கு மதிப்பும் எடையும் கம்மிதான். ஒரு பொண்ணுக்கு கழுத்துல இருக்கிற தாலிக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் மத்த எந்த நகைக்கும் கிடையாது. கரெக்ட். என் மருமக சொல்றதுதான் கரெக்ட். ஒரு பொண்ணுக்கு ஆடம்பர நகையை விட தாலி தான் பெருசு. நீங்க எல்லாரும் போட்டிருக்கிற நகையோட எடைய விட அம்மன் கழுத்துல இருக்கிற இந்த தாலியோட எடை அதிகம்னு நான் சொல்றேன். எது அந்த கௌரா? முட்டாள் மாதிரி பேசாத. நாங்க போட்டிருக்க நகையை விட அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி வெயிட் கம்மின்னு நான் சொல்றேன். மாறி, இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? இப்பவே நகைய எடை போட்டு பாத்திரலாமா? வேண்டாம் அத்தை, நீங்க என்கிட்ட போட்டி போடல, அந்த அம்மன் கிட்ட போட்டி போடுறீங்க. ஜெயிக்க மாட்டீங்க, தோத்துதான் போவீங்க. சிஸ்டர், அவ தோத்துருவான்னு தெரிஞ்ச உடனே சாமி எல்லாம் தொடக்கி கூப்பிடுறா சிஸ்டர். அதையும் பாத்துடலாம் யாரு தோக்குறாங்கன்னு. அதுக்கு மேல உங்க இஷ்டம். அரவிந்த், மா, போய் அந்த தராச கொண்டு வா. சரிம்மா. ஓ, பாவ மாறி.
என்ன மாறி என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற ஆரம்பி. அத்தை, உங்க எல்லாரோட நகையையும் வைங்க. கண்டிப்பா இது கொஞ்சம் கூட கீழே இறங்காது. பாவமாடி. இது என் கழுத்துல இருக்கிற இந்த நெக்லஸுக்கே தாங்காது. இப்போ பாரு. பியூட்டி வெயி. இறக்கம் பாரு. மருமகதா சொன்னால தாலிக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுன்னு. இதையும் வெயி. என்ன வந்து பாப்போம். கொஞ்சம் கூட திராசு இறக்க மாட்டாங்குதே. மாப்பிள, தெய்வங்கள் எல்லாமே மாறிக்குதான் சப்போர்ட்டா இருக்குது. நம்மள எல்லாரையும் தெருவுல விட்டுருச்சு. ஏய் தாரா, நீ மட்டும்தான் பாக்கி. நீயும் வந்து உன் நகையெல்லாம் எடுத்து வை. என்ன யோசிக்கிற? வெய். எப்படி மிரட்டுது பாரு. வேற லெவல் மாமா. இருங்க ஆண்டி. வைங்க வைங்க வைங்க. ஐயோ, சதி பண்ணுங்க.
இந்தா இதையும் வை. பசுஞ்சாணத்தால் வீட்டை மெழுகி பச்சரிசி மாவில் கோலமிட்டு வெள்ளி குடத்தில் நீரை நிரப்பி மாவிலை தேங்காய் கும்பமிட்டு சந்தன குங்குமம் பூவில் அலங்காரம் தேதியின் உருவம் சோவனமே தாமரை பூவால் பூஜை செய்தோம் சர்க்கரை பொங்கல் நைவேத்யம் சிஸ்டர், என்னாச்சு? கைதன சரடினை கட்டிக் கொள்வோம் மனமார உன்னை தியானம் செய்து மகிழ்வுடன் செல்வம் பெறுவோமே வந்தாரை வாழ்ந்திட செய்வாயே. எல்லாம் அவுட்டு போல இருக்குது. இவளுக்கு ஒண்ணும் ஆவலையே. நல்லா இருந்தது. என்னத்த எனக்கு ஏதோ நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆனா எதுவும் நடக்கலையா? எல்லாமே இவளுக்கு முன்னவே தெரியுதா? நீங்க என்ன சதி பண்ணாலும் சரி அது நடக்காது. எடுத்துக்கோங்க. அம்மாடி மாறி, நீ வந்து பூஜை பண்ணதுல எனக்கு பாதி சந்தோஷம்தாம்மா. எப்ப நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரையோ அப்பதான் முழு சந்தோஷம் வரும். கண்டிப்பா நான் வருவேன் மாமா. அத்தையே என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. இந்த வீட்ல தான் நான் குழந்தைய பெத்தெடுப்பேன்னு சாமியாரே சொல்லிருக்காங்க. அந்த கோருக்கு ரேடியோ அப்படி இப்படின்னு சொன்னா, ஆனா இவளுக்கு எதுவுமே ஆகலையே. இது எப்படி சாத்தியம்? சரிங்க மாமா, நாங்க வரோம். மாறி, சாப்பிட்டு போலாமேமா. வந்துட்டு சாப்பிடாம போறது வருத்தமா இருக்குமா? மாமா, நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து என்னோட கையால சமைச்சு உங்க எல்லாருக்கும் போட்டு நானும் சாப்பிடுவேன் மாமா. இது கண்டிப்பா நடக்கும். பாருங்க சார். முருகன் சார். இந்த போட்டோ தான். ஐயோ, கொஞ்சம் தண்ணி பட்டிருக்கும் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது சார்? அந்த போட்டோவை காட்டுங்க. பாருங்க முருகன். சார் பரவாயில்ல சார். சார் இந்த போட்டோ நான் எடுத்துக்கலாமா? அதுக்கு என்ன சூர்யா, தாராளமா எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். நாங்க வரோம். சரி சூர்யா, எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா
நான் உனக்கோ இல்ல உங்க அப்பாக்கோ ஃபோன் பண்றேன். ஆ சரிங்க சார், நாங்க வரோம். ம், முருகன் போலாமா? வாங்க. வாங்க ஹஸ்பண்ட் சார். மாமாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்கணும்னு போனீங்களே, போன காரியம் என்னாச்சு? அவரை பாத்தீங்களா? என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? கருப்பு உருவம் பத்தி தகவல் எதுவும் கிடைக்கலையா? அப்படி சொல்ல முடியாது. ஆனா கிடைச்ச தகவல் எதுவுமே அவசரத்துக்கு உதவாத. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? அப்பாவோட ஃப்ரெண்டு சாந்தகுமார் சார் தான் அந்த சண்முகத்தை வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. ஆனா சாந்தகுமார் சார் சண்முகத்துக்கு கல்யாணம் ஆகி வைஃப் 3 குழந்தைங்க இருக்கிறதா சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு சண்முகத்துக்கு கல்யாணம் ஆகல. அப்பாவுக்கு உடனே போன் பண்ணி விசாரிச்சேன். அப்பாவும் சண்முகத்துக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் சொல்றாரு. அப்புறம் எப்படி மாமாவோட ஃப்ரெண்டு சண்முகத்துக்கு கல்யாணம் ஆகி மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்கிறதா சொல்றாரு? அதுதான் மாதிரி நானும் முருகனும் குழம்பிட்டோம். ஆனா சாந்தகுமார் சார் கன்ஃபார்மா கல்யாணம் ஆயிடுச்சு, சண்முகத்தோட வைஃப் படிச்சவங்கன்னு சொல்றாரு. போட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்டு பாத்தீங்களா ஹஸ்பண்ட் சார்? அத கேட்காம இருப்பனா? சாந்தகுமார் சார் அவரோட ஃபேமிலி ஆல்பத்துல இருந்து இந்த போட்டோவை கொடுத்திருக்காரு, பாரு. Please come. Yeah. This way. Excuse me. Yes. Please come. Yeah. வாங்க. Devi Group of Company MDs, Mr. Aravind and Tara. Oh, I see. Hi. Hi. Glad to meet you. Aravind. Hi. Hello, ma'am. Hi. வணக்கம். Hello. வணக்கம். Please take your seat. Thank you. Thanks. ஜாஸ்மின், யார் இவங்க? இவங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? இவங்க ஃபாரின்ல மிகப்பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டி. இவங்க இந்தியாலயும் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம தேவி குரூப் ஆஃப் கம்பெனிய பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்க பண்ற பிசினஸ்க்கு நம்ம கம்பெனியோட பிராண்டை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஜாஸ்மின், யாருன்னே தெரியாம நம்ம கம்பெனி நேம் எப்படி கொடுக்கறது? இது நல்ல நாளைக்கு பிரச்சனை வந்தா? எந்த பிரச்சனையும் வராது அரவிந்த். நாம எதுக்காக இவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்? ஆண்டி, நாம இப்போ நம்ம கம்பெனி நேம பிராண்டா வச்சுட்டா வருஷத்துக்கு 2000 கோடி நமக்கு ஷேரா வரும். சாரி, சடனா சொல்லும் போது எங்களுக்கு புரியல. அண்ட் தட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. What would you like to have? Yeah. Tea or coffee? Coffee is fine. Just a second. Hello? Sir? Conference hall ஒரு 5 காஃபி எடுத்துட்டு வாங்க. Okay, sir. Quick-ஆ. Yeah. Okay, sir. Yeah, let's see. ஜாஸ்மின், இது எவ்வளவு பெரிய பிசினஸ் டீல் தெரியுமா? இத வச்சு நம்ம கம்பெனிய பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடலாம்ல? அதுக்காக தான் ஆண்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த ஜாஸ்மின் ஃபாரின்ல இருந்து 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்காளாம். அவங்க இங்க திறக்க போற சாராய கம்பெனிக்கு தேவி அம்மா பேரை வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்களா? நாம எதுக்கு அவங்க விஷயத்துல தலையிடணும்? நாம தான் எதுவுமே வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டோம்ல. ஹஸ்பண்ட் சார், அதுக்காக தேவி அம்மா பேரு கெட்டு போறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ண முடியும் மாரி? தேவி அம்மா பேரை வைக்க கூடாதுன்னு போய் சொல்லுவோம் ஹஸ்பண்ட் சார். நம்ம எதை வச்சு சொல்ல முடியும் சொல்லு? நமக்கு என்ன உரிமை இருக்கு? இதுக்கு உரிமை தேவை இல்ல ஹஸ்பண்ட் சார். தேவி அம்மா இப்ப வரைக்கும்
எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்க பேர்ல ஒரு சாராய கடை வந்தா இத்தனை வருஷமா அவங்க காப்பாத்திட்டு வந்த பேரு கெட்டு போயிரும்ல. தேவி அம்மாவை கடவுளா பார்த்த எல்லாரும் இப்போ விரோதியா பாப்பாங்க. கடைக்கு வர எல்லாரும் தேவி அம்மாவோட பேருக்காக தான் வருவாங்க. அவங்க சாராயத்தை குடிச்சு நாளைக்கே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலும் தேவி அம்மா பேரு தான் கெட்டு போகும். நீங்க வரலனாலும் பரவாயில்ல ஹஸ்பண்ட் சார், நானே போய் கேட்க தான் போறேன். இரு, சரி நானும் வரேன், பாப்போம். சரி, நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. ஓகே. கேவலம் பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணலான்னு நினைக்காத. தேவி அம்மா எத்தனை குடும்பத்தை வாழ வச்சிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு உதாரணமா இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து மரியாதை கொடுக்காத ஆளே கிடையாது. ஆனா அது எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்திலேயே உடைக்க பார்த்திருக்க. நீ தேவி அம்மாவுக்கும் இந்த கம்பெனிக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்ல. இருக்கிற பேரை கெடுக்காம பாத்துக்கோ. அதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. திரும்ப ஏதாச்சும் தப்பான காரியம் பண்ணணும்னு நினைச்ச அங்கேயும் இதுதான் நடக்கும். இனியாச்சும் ஒழுங்காரு. அரவிந்த், இந்த மாதிரி நிறைய தப்பான வழிகள் நமக்கு வரும். எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டாதான் ஒரு நல்ல லீடராவும் ஆக முடியும், கம்பெனியையும் சக்சஸா ரன் பண்ண முடியும். யாரோட பேச்சையும் கேட்காம சரியான முடிவெடுத்து வேலையை பாரு, புரியுதா? சூர்யா, நான் இவன் கூடவே இருந்து பாத்துக்கிறேன். சூர்யா, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. அக்கா பேருக்கு இனிமே எந்த கெட்ட பேரும் வராது. அதுக்கு நான் பொறுப்புப்பா. சரிங்கம்மா. மாறி வா போலாம். மாறி, நான் உன்னை ஓரமா தான் நிக்க சொன்னேன். உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? ஹஸ்பண்ட் சார், என் பங்குக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்ல? இப்ப நீ எனக்கு இத அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு ஆர்டர் மட்டும் போடு, அது போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ஹஸ்பண்ட் சார், நீங்க எல்லா வேலையும் செய்யும் போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? மாறி, இந்த மாதிரி நேரத்துல நீ இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நீ தண்ணி கொண்டு வந்ததே முதல்ல தப்பு, புரியுதா? நீ அங்க நில்லு, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், போ. ஹஸ்பண்ட் சார், நான் கொஞ்சம் மாறி, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ அமைதியா நில்லு. மாறி, ஓகேவா? நல்லா இருக்கு ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார், நாளைக்கு வந்து பூஜை பண்ணிட்டு நம்ம காலனில இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். அவ்வளவுதானே, போட்டா போச்சு.
சரி போலாமா? போலாம் ஹஸ்பண்ட் சார். காலனிக்கு போய் எல்லாரையும் நாளைக்கு தேவி அம்மா நினைவு நாளுக்கு வர சொல்லணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிற மாதிரி. நீ வீட்ல நல்லா ரெஸ்ட் எடு, புரியுதா? சரி போலாம் வா. ஒரு நிமிஷம் கொடுங்க இரு. இந்த புடி. போலாமா? வா. என்ன தேவி, என்ன பாக்குற? கூடிய சீக்கிரம் மாறி வயித்துல வந்து பொறக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? அது நடக்காது. அப்படியே வந்தாலும் உன்னை மறுபடியும் என் கையாலேயே சாகடிப்பேன். உன்னோட மருமக மாறி உனக்கு நினைவு நாள் பூஜை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு சாக போற பொண்ணும் இன்னைக்கே செத்த பொண்ணத்தை பார்த்து அழுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி உன் மருமக உனக்கு நினைவு அஞ்சலி ஏற்பாடு பண்ணிருக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா? பல வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல உன்னை நான் எப்படி சாகடிச்சேன்னு. தாரா, சொல்றத கேளு. வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு தாரா. இதெல்லாம் ரொம்ப தப்பு தாரா. வேண்டாம், நான் சொல்றத கேளு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத. நான் சொல்றத கேளு. வேண்டாம் தாரா, நான் சொல்றத கேளு. நீ தப்பு பண்ண போற தாரா. வேண்டாம். செத்து தொலை. ஆபீஸ்ல வச்சு எல்லாருக்கும் முன்னாடி என்ன கை நீட்டுறியா? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? எனக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிற. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் எதிர்பார்க்கிற மரியாதை எனக்கு கிடைக்காது. சாவடி. இனிமே நீ உயிரோடையே இருக்க கூடாது. செத்து தொலை. நீ செத்தாதான் எனக்கு நிம்மதி. சாவடி, சாவு. ஐயோ மாரி, மாமா. மாரி என்னாச்சுமா? மாரி, சூர்யா, மாரி, எரிகுண்டு கிளம்பிட்டாலே. சூழலை தூக்கிட்டு பத்திரகாளி மாதிரியா வராது. ஐயோ மாறி, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாமே தாரா. வேண்டாம், வேண்டாம். ஐயோ ஐயோ, சிஸ்டர் இன்னைக்கு காலி. ஐயோ, என்ன ஒண்ணு பண்ணிடாத. மாறி,
வேண்டாம் என்ன விட்டுடு. சிஸ்டரோட விக்கெட் இன்னைக்கு அவுட் தான். மேடம் என்ன நடக்குதுங்க? போல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டல்ல, உனக்கும் அதேதான் நடக்கும். உன்னை கொன்று வேண்டி. வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுடு. வேண்டாம் விட்டுடு என்ன விட்டுடு. ஏக்கா சீக்கிரமா வந்து விபூதி வெய்யக்கா. வாக்கா. வேண்டாம். ஐயோ ஐயோ ஐயோ. ஆத்தா வேண்டாம். யாரா இருந்தாலும் மலை ஏறிடுங்க ஆத்தா. விட்டுடு. வேண்டாம். என்ன குத்திர போகுது? தேவி அம்மா, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா உங்க பையனுக்கும் கொஞ்சம் புரிய வைங்கம்மா. ஹஸ்பண்ட் சார், சரியா போடு. தேவி, நீ ஏதோ சொல்ல வர. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம புள்ள எங்கேயோ போயிடுறான். நல்ல நேரமா பார்த்து அவனுக்கு உண்மையை காட்டி கொடுத்துரு தேவி. அம்மா இப்ப நீங்க வந்து பூ போடுங்கம்மா. ஆ? ஆ. ஹே தேவி, நீ என்னதான் வந்து என்னை எச்சரிக்கை பண்ணாலும் மாறி வயித்துல இருக்கிற குழந்தைய நான் அழிக்க போறது உறுதிடி. அதுக்கான முன்னேற்பாடுதான் இந்த மலர் அஞ்சலி.